கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, டஸ் காட் டெஸ்ட்ராய்? டஸ் காட் கில்? தேவன் கொல்லுவாரா? தேவன் அழிப்பாரா? என்ற தலைப்பின் கீழா நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். ஏன் இத படிக்கணும் அப்படின்னா, ஆ ஒரு காட் டஸ்ன்ட் கில் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மென்ட்டே வந்திருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு இயக்கம் உருவாயிருக்குது. அந்த இயக்கம் உடைய கருத்து என்ன அப்படின்னா, தேவன் யாரையும் அழிக்க மாட்டாரு. தேவன் யாரையும் கொல்ல மாட்டாரு. ஏன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு கட்டளை இருக்குதுல்ல. அப்ப அந்த கட்டளையே கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுது. அப்ப அவரு எப்படி கொல்லுவாரு? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கருத்த மையமா வைத்து ஒரு பெரிய இயக்கமே இருக்குது. ஒரு வெப்சைட் பேரு சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆஃப் காட் டாட் ஆர்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு. கேரக்டர் ஆஃப் காட் டாட் ஆர்க். ஆ அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா, ரொம்ப அழகான ட்ரூத்லாம் உள்ள இருக்கும். சரிங்களா? கேரக்டர் ஆஃப் காட் டாட் ஆர்க். ரொம்ப அழகான ட்ரூத்லாம் இருக்கும். ஆனா, உங்களுடைய மைய கருத்தே என்ன அப்படின்னா, தேவன் யாரையும் கொல்லவும் இல்ல, யாரையும் அழிக்கவும் இல்ல. அவர் அழிக்கவும் மாட்டாரு, கொல்லவும் மாட்டாரு. அப்படி அழிக்கிறார் அப்படின்னா, அவரே தேவனுடைய சட்டத்த மீறினவங்களா இருக்கும். அப்படியே பைபிள்ல இருந்தும், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசில இருந்தும் அழகா கோட்டு காமிப்பாங்க. தேவன் அழிக்கவே மாட்டாரு. அப்ப நோவா காலத்து ஜனங்கள யார் அழிச்சா அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, இயற்கை தான் அழிச்சுச்சு. தேவன் அழிக்கல. சோதம் கொமோராவ யார் அழிச்சு? இயற்கை தான் அழிச்சுச்சு. ஆ இப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அசிரியர்கள தேவதூதர்கள் அழிச்சிருக்காங்களே, அது தேவதூதர்கள் தான் அழிச்சாங்க. அது தேவன் அழிக்கல. அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன் இந்த கருத்து ரொம்ப முக்கியம்னா, இந்த காட்ஸ் லவ்வுக்கும், இந்த கருத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அத நம்ம இன்னைக்கும், அடுத்த வாரத்துக்கும் நம்ம சேர்த்து படிக்க போறோம். நான் 2ம் சேர்க்கலாம்னு நெனச்சேன். பட் டைம் ஆயிறனால கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாவே போலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அடுத்த வாரம் நம்முடைய தலைப்பு பரிசுத்த ஆவியின் விரோதமான பாவம். சரிங்களா? நம்ம எல்லாருமே சில நேரங்கள்ல யோசிச்சிருக்கோம்ல, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் அப்டின்னா, பாவத்துல தொடர்ந்து நிலைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம நினைத்து பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு. இல்ல இன்னொரு விளக்கம் இருக்குது. அத நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அப்ப இப்படிப்பட்ட கருத்துக்கள் இப்போ வந்துட்டே இருக்குது. நானும் இந்த காட்ஸ் லவ் பத்தி அதிகமா படிக்க ஆரம்பிக்கும்போது பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. அதாவது ஏன்னா, அவங்க சொல்ற அந்த வசனமும், ஸ்பிடா கோட்டும் அப்படியே சரி போலவே இருக்கும். நீங்க எத்தன பேர் அத கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. எலன் ஒயிட் அம்மையார் அவங்க வாழ்ந்த காலத்திலயும் இந்த ஒரு போராட்டம் இருந்துச்சு. காட் டசன்ட் கில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புக் இருக்குது. பிஹோல்ட் யுவர் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். அது எலன் ஒயிட் அவங்க இருந்த காலத்துல ஒருத்தர் எழுதினது. அ பைனியர்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல நீங்க நீங்க போனீங்கன்னா அந்த புக்க நீங்க டைப் பண்ணலாம். பிஹோல்ட் யுவர் காட். அதுல அவர் பேரு நான் மறந்துட்டேன். அ அவரு அவருடைய கான்செப்ட்டே இதுதான். காட் யாரையும் அழிக்க மாட்டாரு, யாரையும் கொல்ல மாட்டாரு. அவங்க ரெனோவேட் காலத்திலே வாழ்ந்தவங்க. அந்த சமயத்திலேயே இங்க எலன் ஒயிட் அவங்க ஒரு சில காரியம் இத குறித்துலாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. சோ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அ சில நேரத்துல நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிருவோம். நம்ம காட்ஸ் லவ்வ பத்தி பேசுறோம். தேவனுடைய அன்ப குறித்து பேசும்போது அவரு ரொம்ப மென்மையான ஒரு ஃபாதர், டெண்டர்லி ஃபாதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, உண்மதான். ஆனா சில நேரத்துல அவர் பாவத்தின் மேல எவ்வளவு தேவன கடிந்து கொள்கிறவரா இருக்கார், பாவத்த கடிந்து கொள்கிறார் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம சில நேரங்கள்ல யோசிக்கிறது கிடையாது. காட் எவ்வளவு பாவத்தை வெறுக்கிறார் என்பத நம்ம யோசிக்கிறது கிடையாது. சரிங்களா? அதனாலதான் இந்த சத்தியத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பலனா இருந்துச்சு. நிச்சயமா இதுலயும் தேவ அன்ப நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சோ அதனாலதான் ஜெபத்தோட நம்ம இந்த காரியத்த நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். அப்பா இந்த நேரத்துல நாங்க இந்த தலைப்ப நாங்க படிக்கும்போது, உங்களோட நீங்க பேசுங்கப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்க தான் எங்களுக்கு சொல்லி தர்றீங்க. நானு ஒண்ணுமே இல்லப்பா. உங்க கிருப தான். தொடர்ந்து எங்களோட பேசுங்கப்பா. நாங்க இத நன்றாக பிடிச்சுக்கணும். உங்களுடைய பரிசுத்த ஆவியினால எங்களுக்கு சொல்லித் தாங்க. உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் குடுங்க. முற்றிலும் நீங்க தாழ்த்தி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பொதுவா இருக்கக்கூடிய கருத்தை நான் முதலாவது சொல்றேன். சரிங்களா? டஸ் காட் டெஸ்ட்ராய்? தேவன் கொல்லுவாரா, அழிப்பாரா என்பதுல பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் நான் சொல்றேன். எனக்கு பிடிச்ச ஒரு போதகர் அவர் சொல்ற கருத்தை நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் தன்னுடைய பாதுகாப்ப ஜனங்கள்ல இருந்து எடுத்துருவாரு. எடுத்ததுனால இப்ப யாரு உள்ள போவா? நம்ம படிச்சிருக்கிறோம்ல, இந்த சவுலுடைய காரியம் நீங்க படிச்சீங்களா? கர்த்தருடைய ஆவி புறப்பட்ட போது எந்த ஆவி சவுல ஆளுகை செய்யும்? பழைய ஏற்பாடுல நம்ம படிச்சிருக்கோம்ல. அசுத்த ஆவி என்ன செய்யும்னா, சவுல என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். அப்ப 2 ஆவி தான் இருக்குது. அப்ப என்னுடைய அந்த போதகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச போதகர், அன்பான போதகர். அவர் சொல்லுவாங்க, தேவன் புரொடெக்ஷன எடுத்த பிறகு சாத்தான காட் பெர்மிட் பண்றாங்க, அலோவ் பண்றாங்க. கமாண்ட் குடுக்கல, பெர்மிட் பண்றாங்க. அவங்க எடுக்கும்போது அவன் என்ன செய்றான்னா, அந்த அழிவ அவன் நடத்துறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா இருக்கக்கூடிய கருத்து. இதெல்லாம் இருக்குது. நான் இது இல்லைன்னு நான் சொல்லல. இது இருக்குது. காட் வித்ட்ரா பண்றாங்க புரொடெக்ஷன. அப்ப சாத்தான் உள்ள புகுந்து அழிக்கிறான். இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும்னா, நீங்க படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். கிரேட் கான்ட்ரோவர்சி 1 சாப்டர். எப்படி எருசலேம எருசலேமுடைய அழிவுக்கு யார் முக்கிய காரணம்? அது எப்படி நடந்தது என்பத 1 சாப்டர் நீங்க படிச்சு பாருங்க. காட் அவனுடைய பாதுகாப்பு அந்த பெட்டயத்த எடுத்த உடனே, அங்க சாத்தான் உள்ள புகுந்து எல்லா அழிவையும் அவன் செய்வான் என்பத கிரேட் கான்ட்ரோவர்சி 1வது சாப்டர்ல அங்க போட்டிருக்கிறாங்க. சின்ன உதாரணம் யோபு ஆண்டவர் பாதுகாத்தாங்கல்ல. இப்ப யோபுனுடைய அந்த வேலிய தேவன் எடுத்தபோது என்ன செஞ்சான்? சாத்தான் உள்ள வந்து அழிவ கொண்டு வந்தான். இது சிம்பிள் பிரின்சிபிள். அப்ப இப்படிதான் தேவன் அழிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது நான் பொய்ன்னு சொல்லல. இதுவும் உண்மைதான். இந்த கருத்தும் இருக்குது. 2வது கருத்து என்ன? நம்ம போன வாரம் ஒரு 10 பிரின்சிபிள்ஸ்ல ஒரு பிரின்சிபல் படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாவம் அவன என்ன செய்யுது? அவனை அழிக்குது. உதாரணத்துக்கு சவுல் அஞ்சனம் பார்க்க போவாரு. அஞ்சனம் பார்க்கிறதுனால அந்த துன்மார்க்கமான காரியமே அவனுடைய அழிவுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஒரு 10 பிரின்சிபிள்ஸ் நம்ம படிச்சோம்ல. அதுல ஒரு காரியம். இதுவும் உண்மைதான். தேவன் வந்து நம்முடைய நம்ம சாகணும், அழிக்கணும்போது அழிவ கொண்டு வரும் தேவனுக்கு திட்டமே கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய பாவம். ஆனா, பொறுப்பு வேணும்னா பாவம் தான். தேவன் கிடையவே கிடையாது. சரிங்களா? நம்முடைய அழிவுக்கு காரணம், பொறுப்பு இது எல்லாமே பாவம் தான். தேவன் பொறுப்பே இல்ல என்பத நம்ம பார்க்கிறோம். 3வது கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் கலாமிட்டீஸ். நேச்சுரல் கலாமிட்டீஸ் தான் இந்த உலகத்தை என்ன செய்யுது? அழிக்குது. ஆ தேவன்லாம் அழிக்கல. பாவத்தினால இந்த இயற்கையே கஷ்டப்படுது. இயற்கையே குரோனத் அப்படின்னு படிக்கிறோம்ல ரோமர் புஸ்தகத்துல. குரோனத் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இயற்கையே ரொம்ப கஷ்டப்படுது. இயற்கை கஷ்டப்படுறதுனால, அது என்ன என்ன செய்யுது அப்படின்னா, ஆ அழி அழிவ இந்த உலகம் அழிவ சந்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு கருத்து என்னன்னா, ஆண்டவர் வந்து அழிக்க விரும்பல. அதனால தான் ஆண்டவர் வந்து தூதர்களை வைத்து ஆண்டவர் வந்து அழிக்கிறாரு. அவருடைய ஜனங்கள வைத்து ஆண்டவர் வந்து அழிக்கிறாரு. அவங்களுடைய தீர்க்கதரிசி எலியா, ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தூதர்கள். தூதர்கள் வந்து உதாரணத்துக்கு அசிரியர்கள் அழிப்பாங்கல்ல. இவங்கள வச்சு ஆண்டவர் அழிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்து அழிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யார் கமெண்ட் பண்ணுவா எல்லா இடத்துலயும்? தேவன் தான் சொல்லுவாரு. போய் அழிங்க, அழிங்கன்னு தேவன் தான் சொல்லுவாரு. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல, இல்ல. அது அது நீங்க வசனத்துல பார்க்கலையா? தூதர்கள் தான் போய் அழிச்சாங்க. தேவன் எங்க அழிச்சாரு? அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா, தாவீது என்ன செய்வாரு? உரியாட்ட லெட்டர் குடுத்து அனுப்புவாரு. யார கூடிய சாவ குறித்து? உரியா எப்படி சாவன்னு சொல்லி அவரு தான் அனுப்புவாரு. ஆனா அங்க கொலை பண்றது யாரு? அங்க மோவாபு திட்டம் போட்டு உரியாவ அழிச்சிருவாரு. ஆனா உண்மையிலே யார் தான் கொன்னான்னு வசனம் சொல்லும். ஆண்டவர் யார்ட்ட தான் கேட்பாரு. தாவீது தான் கொன்னாரு. தாவீது நேரடியாக அதுல பங்கு பெறாமல் இருந்தாலும், அங்க கொல்றது யாரு தான்? தாவீது தான். சரிங்களா? அப்ப அந்த கருத்த அவங்க புரிஞ்சுக்கல. சரி அப்ப எத்தன கருத்து பார்த்தோம் நம்ம? பொதுவா ஜனங்கள் மத்தியில இருக்கக்கூடிய கருத்துக்கள பார்த்தோம். ஒரு 4 கருத்து ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. நானு இதுல 3 கருத்து முதல் 3 கருத்து பார்த்தோம்ல, அது உண்மதான். அப்படித்தானே? ஆ ஆண்டவருடைய புரொடெக்ஷன் எடுக்குறாங்க. அதனால அவங்க சாத்தான பெர்மிட் பண்றாங்க. அவன் என்ன செய்றான்? அழிக்கிறான் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து என்ன படிக்கிறோம்? இட் இஸ் எ சின். பா பாவத்தினால அவங்க என்ன செய்றாங்க? தண்டனை அனுபவிக்கிறாங்க. பாவத்தினால தண்டனை அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா,
எதை விதைக்கிறாங்களோ அதை அறுக்குறாங்க. கலாத்தியர் புத்தகத்துல படிக்கிறனால கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல எதை விதைக்கிறாங்களோ அதை அறுக்கிறாங்க. அந்த காசுடைய எஃபெக்ட் டெஸ்ட்ரக்ஷன். அவங்க அஞ்சனம் அஞ்சனம் பார்த்த ஸ்திரீயை போய் அவன் பார்க்கிறான். அதனுடைய விளைவு என்னது? டெஸ்ட்ரக்ஷன். அதுதான் 2வது பாயிண்ட் நம்ம பார்த்தோம். 3வது இயற்கை சீற்றத்தினாலையும் அழிவுகள் என்ன செய்கிறது? நடக்கிறது. கடைசி காலத்துல இப்ப உதாரணத்துக்கு யோபு சம்பவத்திலே நம்ம படிக்கிறோம்ல. இயற்கையை வைத்து சாத்தான் என்ன செய்றான்? அங்க அழிவ கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதுல 3 காரியத்த நம்ம ஒத்துக்கலாம். 4வது காரியத்த நம்மளால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் தான் கமாண்ட் பண்ணி அழிக்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சோ அப்ப இந்த காரியங்கள்லாம் வைத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் அழிவு நடக்குது, டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. காட் வந்து சின்னர பனிஷ் பண்ணவே மாட்டாங்க. டைரக்ட்டா காட் இன்டர்ஃபியரே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ நம்ம அததான் நம்ம கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். ஒரு சில வசனத்த நம்ம வாசிப்போம். சரிங்களா? வாசிச்சுட்டு ஒரு 6 பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடையாது. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு சில வசனத்த நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு போலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல மத்தேயு 11ல மார்க் நினைக்கிறேன். சாரி. மார்க் மன்னிச்சிருங்க. மார்க் 11ல 13, 14. மார்க் 11, 13, 14. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதன் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை ருசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். யாரு கேட்டாங்க? சீஷர்கள் கேட்கிறாங்க. 20ஆம் வசனம் பாருங்களேன். மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பற்று போயிருக்கிறதை கண்டார்கள். 21ஆம் வசனம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றான். இப்ப ஜீசஸ் என்ன செய்றாங்க? இந்த மரத்தை சபிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த காரியம் பீட்டருக்கு எப்படிமா இருந்துச்சு? பீட்டருக்கு இப்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும் பாருங்களேன். இந்த காரியம் ஜீசஸ் சபிக்கிற காரியம் ஏன்னா பீட்டருக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்ஷன்ல சொல்றாங்க பாருங்களேன். அக்கா தெரியுதுங்களா? சரி. எங்க பாருங்களேன், இது ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நானும் இதுல வந்து வியப்பா இருந்துச்சு. பாருங்களேன். Christ act in cursing the fig tree had astonished the disciples. It seemed to them unlike his ways and works. Often they had heard him declare that he came not to condemn the world, but that the world through him might be saved. They remembered his words, the Son of Man is not come to destroy men's lives, but to save them. Luke 9:56. His wonderful works had been done to restore, never to destroy. The disciples had known him only as the restorer, the healer. This act stood alone. What was its purpose? They questioned. புரியுதுங்களா? ஏசப்பா அந்த அத்தி மரத்தை சபிக்கிற அந்த செயல் வந்து சீஷர்களை என்ன செஞ்சிச்சு? ஒரு ஒரு விதமான ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்துச்சு. ஏன்னா அவருடைய வழியும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் ஏசப்பாவை பாக்குறாங்க. அவருடைய வேலை, அவங்களுடைய செயலு, வழி பார்க்கும்போது இப்படி இருந்ததே கிடையாது. ஏன்னா எல்லா முறையும் ஏசப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த உலகத்தை ஆக்கினை தீர்க்கிறதுக்காக நான் வரலப்பா, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அதுவும் ஏசப்பா என்ன சொல்லுவார்? லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 56வது வசனத்துல ஏசப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் அவங்க மனசுல இருக்குது. His wonderful works had been done to restore, never to destroy. அவர் செஞ்ச ஒவ்வொரு வேலையுமே மக்களை வந்து அந்த சுகவீனத்திலிருந்து காப்பாத்ததான் செய்யுது. அவங்களை அழிக்கிறதற்காக என்ன செய்யல? பயன்படவே இல்லை. அப்ப ஏசப்பாவை அவங்க எப்படி அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ரிஸ்டோரரா அவர் வந்து நம்மளை சுகமாக்குறவரை தான் அறிஞ்சிருந்தாங்க தவிர,
இப்படி அவரு சபிக்கிறவரா அவங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கவே இல்ல. திஸ் ஆக்ட் ஸ்டுட் அலோன். அப்ப இந்த ஒரு செயல் மட்டும் ஒரு தனித்து நிக்குது. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா, கொஸ்டின அவங்க எழுப்புறாங்க. இந்த மாரி அவங்களுடைய கொஸ்டின எழுப்புறாங்க. அப்ப அடுத்த கோட்ல இப்படி எலன் ஒயிட் தொடர்ந்து செய்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க. இவங்களின் வாஞ்சையில 582வது பக்கத்துல காட் டிலைட்ஸ் இன் மெர்சி. ஆண்டவரு இரக்கத்த விரும்பக்கூடிய தெய்வம். அப்படித்தானே? நம்ம ஏற்கனவே படிச்சோம். எசேக்கியேல் 33:11ல அவர் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்புகிற தேவன் கிடையாது என்பதெல்லாம் நம்ம படிச்சோம். சரிங்களா? இப்ப அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. நம்ம போன இதுல படிச்சோம்ல. ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல படிச்சோம்ல நம்ம. காடுடைய ஆக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அபூர்வமான கிரியை. அதாவது துன்மார்க்கரை அழிப்பது ஒரு அபூர்வமான கிரியை. அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். இப்ப அந்த காரியங்கள அவங்க சொல்லிட்டே வராங்க. காட் வந்து கிருபை இரக்கமுள்ளவரு. துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்புகிற தேவன் ஆள் கிடையாது. அவரு தண்டிக்கக்கூடிய ஒரு காரியம் வந்து ஒரு அபூர்வ கிரியை அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. சொல்லிட்டு இப்ப இவங்க மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல, அந்த கேள்விய கொஞ்சம் எப்படி பட் இட் இஸ் இன் மர்சி அண்ட் லவ் தட் ஹி லிஃப்ட்ஸ் த வேல் ஃப்ரம் த ஃபியூச்சர். எதிர்காலத்துல இருக்கக்கூடிய காரியத்த தேவன் அவங்க மேல இருக்கிற இரக்கத்தினாலயும், அன்பினாலயும் அத திறந்து காண்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திறந்து அவங்க வந்து காண்பிக்கிறாங்க. கீழ நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் நீங்க சபிக்கக்கூடிய காரியம் ஏதோ அவங்க உண்மையிலேயே சபி உண்மையிலேயே அவங்க வந்து சாபமா ஆகணும் என்பது கிடையாதுப்பா. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இலைகள வச்சிருந்தாங்க. அப்படித்தானே அந்த அத்திமரம் வந்து இலைகள உடையதா இருந்துச்சு. அந்த இலைகள உடைய அந்த அத்திமரம் கனி கனி இல்லாம என்ன செஞ்சுச்சு? அது இருந்துச்சு. அப்படின்னா இலைகள் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எல்லா பிரிவிலேஜஸும் இருந்துச்சு. எல்லா வாய்ப்புகளும், ஸ்லாக்கியமும் இருந்துச்சு. எல்லா சத்தியங்களும் அதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சத்தியத்த அது என்ன செய்யலன்னா, மற்றவங்களுக்கு கொடுக்கல. அவர் தொடர்ந்து சொல்றார். They brought ruin upon themselves by refusing to minister to others. இப்ப அந்த அழிவு, அந்த சாபம் எப்படி வந்துச்சுன்னு அப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவங்க சத்தியத்த மற்றவங்களுக்கு கொடுக்காதனால, அவங்களே அந்த அழிவ சந்திச்சாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. The treasures of truth which God had committed to them, they did not give to the world. Refusing to impart blessing, they would no longer receive it. O Israel, the Lord says, thou hast destroyed thyself. ஓசியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு கேடு உண்டாக்கினீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நீங்களே உங்களை அழிச்சுக்கிட்டீங்க. எப்படி நீங்களே உங்களை அழிச்சுக்கிட்டீங்க? எப்படி சொல்றாரு தேவன்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்த மற்றவங்களுக்கு கொடுக்காததுனால, அவங்களே அழிவை என்ன செஞ்சாங்க? சந்திச்சாங்க என்பத ஆண்டவர் சொல்றார். அப்ப சபிக்க சபிச்ச ஒரு காரியம் ஏதோ தேவன மேலே அவங்க சபித்தாகணும் என்பது கிடையாது. ஆனா சபிக்கப்பட்டவங்களா இருக்கணும் என்பது அல்ல. ஆண்டவர் இரக்கத்தை விரும்பக்கூடிய தேவன், துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாத தேவன். அப்ப அவங்களே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காதனால அவங்களே இந்த அழிவை என்ன செஞ்சாங்க? சந்திச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஆனா எனக்கு நான் எதை முக்கியமா இந்த காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கங்க. எதை முக்கியமா எம்பசைஸ் பண்ணலாம்னு யோசனா, அந்த டிசைபிள்ஸ்க்கு வந்த கேள்வி இன்னைக்கு நம்ம மனசுல அந்த கேள்வி இருக்குதா இல்லையா? என்னடா இவ்வளவு நாளும் நம்ம தேவன் அன்புள்ளவரு, கண்டம் பண்ண மாட்டாரு, இப்படி எல்லாம் நம்ம படிச்சோம். அப்படி படிச்ச ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அவரு அழிக்கிறவராவும் இருக்கிறாரா? அப்படின்னு சில நேரங்கள் நம்ம மனசுல யோசிக்க தோணுதுல்ல? சரிங்களா? நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்ப ஒரு 6 காரியம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது காரியம் முதலாவது காரியம் நமக்கு ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். காட் டெஸ்ட்ராய்ஸ். காட் டெஸ்ட்ராய்ஸ். தேவன் அழிப்பார், தேவன் கொல்லுவார் என்ற சில வசனங்களை முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போலாம். ஒரு நேரடியான ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். இந்த ஒரு வசனம் மட்டும் ஸ்லைடு போட்டுருங்க பார்க்கிறேன். சரி, இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன்.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எல்லாத்தையுமே தமிழ்ல படிக்கலாம். அப்படியே கம்பேர் பண்ணலாம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் வரைக்கும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்குங்களா? நிக்கிரகம் பண்ணுவேன் இருக்கு. சரிங்களா? இங்க ஐ வில் டெஸ்ட்ராய் மேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அழிப்பேன். 13ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் வசனத்துல ஆதியாகமம் 6:13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். என்ன சொல்றாரு? நான் என்ன செய்வேன்? அழித்து போடுவேன் என்று தேவன் சொல்றாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க, என்ன சொல்றாரு? சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க, டு டெஸ்ட்ராய் ஆல் பிளஷ் அப்படின்னு சொல்றாருல்ல. டெஸ்ட்ராய் ஆல் பிளஷ். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ஆதி 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியில் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். என்ன சொல்றாருங்க? நான் என்ன செய்வேன்? நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருந்தது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் என்ன செய்யறதுல சங்கரிப்பதில்லை. அந்த வசனத்துல கடைசி என்ன சொல்றாரு? இனி நான் இப்பொழுது செய்தது போல. இப்போ என்ன செஞ்சாரு காடு? அதான் பின்னாடி சொல்றாரு, இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு? சங்கரிச்சிருக்கிறாரு. இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. சரிங்களா? அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, தேவன் அழிப்பாங்க என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல இவ்வளவு வசனங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் நோவா காலத்து ஜனங்களை ஜலப்பிரளயம் வந்து ஜலப்பிரளயம் தான் வந்து அழிச்சிச்சு, தேவன் அழிக்கல என்று என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு பெரிய சயின்டிபிக் எவிடன்சஸ் எல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? பெரிய ஆதாரங்கள்லாம் காமிக்கிறாங்க. பட் வேதாகமத்துல தெளிவா காட் சொல்லிட்டாங்க, அது தேவன் தான் அழிச்சாங்க என்றதை காட் தெளிவா சொல்றாங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு போலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் 25வது வசனம். ஆதியாகமம் 19, 24, 25 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சோதமின் மேலும் குமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியை வருஷிக்க பண்ணி, யாரால? வசனம் சொல்றது, கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியை வருஷிக்க பண்ணி, அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி இனத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். என்ன சொல்றது? பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். சரிங்களா? ஏன்னா இந்த வசனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். முக்கியமா இதுல யாரு சிக்கியிருக்காங்க தெரியுமா? இந்த வஞ்சனையில காட்ஸ் லவ்வ ரொம்ப பேசுறவங்க. அந்த கேரக்டர் ஆஃப் காட் டாட் ஆர்க்னு சொன்னேன்ல, அவங்க ஃபுல்லா காட்ஸ் லவ் தான் பேசுவாங்க. நீங்க போய் பாருங்க. ஒவ்வொரு ஆர்டிகிளுமே காட்ஸ் லவ். இத குறித்து காட் வந்து அழிக்கல என்பதற்கு பல புஸ்தகங்கள் போட்டிருக்காங்க. 6, 7 புஸ்தகம் இருக்கு. சரிங்களா? நம்ம அத நீங்க வாசிக்க வேண்டாம். வாசிச்சா குழப்பம். சரிங்களா? ஆனா இந்த சத்தியத்தின் பேஸ் பண்ணி நீங்க வாசிக்கலாம். காட் உதவி செய்வாங்க. ஆனா ஜெபத்தோடு முதலாவது சத்தியத்தை அறிஞ்சு வாசிக்கும்போது புரியும். சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்புறம் உபாகம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 30, 39ல நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் கொல்லுகிறேன் சொல்றாங்கல்ல. நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்புவிப்பா இல்ல. நான் காயப்படுத்துறேன்னு சொல்றாரு, நான் சொஸ்தமாக்குறேன்னு சொல்றாரு, என் கைக்கு தப்புவிப்பா இல்ல.
சில நேரங்கள்ல நம்ம அவர் சுகப்படுத்ததான் செய்வாரு, காயெல்லாம் படுத்த மாட்டாருன்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? காயப்படுத்துறது அதுவும் தேவனுடைய ஒரு குணம். சிட்சிக்கிறது தேவனுடைய ஒரு குணம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அன்ப நம்ம முழுசா உணர முடியும். சரிங்களா? அடுத்த வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு போலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் 28வது வசனம் பாருங்களேன். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாத்தீங்களா? ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்ப அழிக்கிறாங்களா? சரிங்களா? அப்ப அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க என்று சொல்லி தேவன் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஏசாயா 13ஆம் அதிகாரம். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. பின்னாடி பயனுள்ளதா இருக்கும். ஏசாயா 13ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். ஏசாயா 13ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, இதோ தேசத்தை பாழாக்கி அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக என்ன சொல்றாரு? அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய். சரிங்களா? அப்ப பாவிகளை அழிப்பதற்காக என்ற வார்த்தை வர்றத நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கடைசியா ஒரே ஒரு வசனம். கடைசியா ஒரே ஒரு வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் நம்ம எடுக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுபவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். சரிங்களா? என்ன வசனம் சொல்லுது? அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. சரிங்களா? ஆஹ் இன்னும் நம்ம யாராவது நம்ம இடத்துல கேள்வி கேட்டாங்கன்னா, இன்னொரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அந்த ஏசாயா புஸ்தகம் இருக்குல்ல. உண்மையிலேயே தேவன் அழிக்க மாட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட்னா என்ன? நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம். அபூர்வ கிரியைன்னு சொல்றோம்ல. ஏசாயா 28, 21ல போன வாட்டி நம்ம படிச்சோம்ல. ஏசாயா 28, 21ல ஸ்ட்ரேஞ்ச் வொர்க். அப்ப தேவன் அழிக்கவே மாட்டார் அப்படின்னா, அந்த அபூர்வ கிரியைனா என்னங்க? அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? சில காரியத்த நம்ம யோசிக்கலாம். ஏன் தேவன் அழிக்க மாட்டாரு அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஒரு ஒரு காரணம் உங்களுக்கு சொன்னேன். கொலை செய்யாதிருப்பாய் என்ற வசனம் சொல்லுது. அந்த வசனம் நம்ம படிக்க போறோம். அதான் செகண்ட் பாயிண்ட். அத நம்ம படிக்க போறோம். அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? அத நம்ம தியானிக்க போறோம். ஆனா, மிக முக்கியமா அவங்க தேவனையே கொஞ்சம் மக்கள் தப்பா புரிஞ்சிடக்கூடாது. மக்கள் தேவன வந்து கொலைகாரன் மாரி பார்த்துடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்த அவங்க வந்து கொண்டு வர எஸ்டாப்ளிஷ் பண்ண நிலைநிறுத்துவதற்காக அவங்க பார்க்குறாங்க. ஆ ஆனா, உண்மையிலேயே அது குட் நியூஸா என்பத நம்ம என்ன செஞ்சோம்? போன வகுப்புல நம்ம படிச்சோம். அப்படித்தானே? குட் ஃபார் த இஸ்ரவேல் அப்படின்னு நம்ம படிச்சோம். இஸ்ரவேலுடைய நல்லதுக்காக அப்படின்னு சொல்லி படிச்சோம். பாருங்களேன். அப்ப துன்மார்க்கரை அழிப்பதும் அதிலேயும் தேவனுடைய அன்பு இருக்குது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வசனங்கள்லாம் ஈஸி ஆயிருமா நமக்கு? உங்களுக்கு புரியுதுங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அத எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இந்த டாபிக்க ஃபர்ஸ்ட்டே எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லாரும் கண்டிப்பா நம்ம வியர்டா இருப்போம். நம்ம ரொம்ப டயர்டா இருப்போம். ரொம்ப அது இந்த இந்த டாபிக் அந்த அளவுக்கு நமக்கு மனசுல போயிருக்காது. அப்படித்தானே? ஆனா, துன்மார்க்கரை அழிப்பதிலேயும் தேவனுடைய அன்பு இருக்குது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இத தேவன் அழிக்கிறாரு, கொல்றாரு இதுவும் ஒரு நன்மை தான் என்பத புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குங்களா இல்லையா? ஒரு சில உதாரணத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கோட்ட நான் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஏன்னா அந்த கோட்ட நீங்க இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க போட்டு வைங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? அ வராதவங்களுக்கும் போன வாட்டி வரல அப்படின்னா, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்களேன் இந்த கோட்டு. கடைசி லைன் மட்டும் வாசிக்கிறேன். ஏன்னா நமக்கு அநேக படிக்க வேண்டியிருக்கு. அந்த 5வது லைன்ல இருந்து பாருங்க. 5வது லைன். "It was necessary for the good of this way and also as a lesson to all succeeding generations that crime should be promptly punished. It was necessary for the good of Israel" சொல்றாரு. அப்படியே கீழ வரும்போது, "It was in love to the world, in love to Israel, even to the transgressors, that crime was punished with swift and terrible severity." இந்த கோட்ட நீங்க எழுதி வச்சுக்கங்க கீழ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட். அது தமிழ்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, இதுல 6வது வரியில இருந்து பாருங்க. இஸ்ரவேலின் நன்மைக்காகவும், பின்வரும் சந்ததிகளின் பாடங்களுக்காகவும் அந்த குற்றம்
முறையாக தண்டிக்கப்பட வேண்டும். பாத்தீங்களா? இஸ்ரவேலின் நன்மைக்காகவும் பின்வரும் சந்ததிகளின் பாடங்களுக்காகவும் அந்த குற்றம் முறையாக தண்டிக்கப்பட வேண்டும். கீழ அந்த கீழ 3 கடைசி 3 லைன். உலகத்தின் மேல் இருந்த அன்பினாலும், இஸ்ரவேல் மேல் இருந்த அன்பினாலும், மீறினவர்கள் மேல் இருந்த அன்பினாலும் கூட பாத்தீங்களா? உலகத்தின் மேல் இருந்த அன்பு, ஏன்னா உலகம் முழுவதுமா அழிஞ்சு போயிருக்கும். இவங்க இருந்தாங்கன்னா திருப்பி ஆண்டவர் அழிக்க வேண்டியிருக்கும். இஸ்ரவேலின் மேல் இருந்த அன்பினாலும் நிச்சயமா அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க? சண்டை போட்டிருப்பாங்க. அத நம்ம கொஞ்சம் மேல படிக்கிறோம்ல. அவர்களுக்குள்ளேயே வெறுப்பையும், சண்டையும் வெளிக்காட்டிக் கொண்டிருந்திருக்கும். முடிவாக அவர்கள் ஒருவர் அழித்திருப்பார்கள். அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். மீறினவர்கள் மேல் இருந்த அன்பினாலும் கூட, இப்ப துன்மார்க்கர் இந்த உலகத்துல இருந்தாலும் அவங்க தொடர்ந்து தீமையை தான் அனுபவிக்க போறாங்க. நன்மையை அவங்க அனுபவிக்க போறது கிடையாது. ஏன்னா பாவம் அவங்களுக்கு துக்கத்தையும், வியாகுலத்தையும் தான் கொண்டு வரும். அப்ப உலகத்தின் மேல் இருந்த அன்பினாலும், இஸ்ரவேல் மேல் இருந்த அன்பினாலும், மீனவர் மேல் இருந்த அன்பினாலும் கூட, அந்த குற்றம் உடனடியாக பயங்கர கண்டிப்போடு என்ன செய்யப்பட்டது? தண்டிக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப தேவன் தண்டிக்கக்கூடிய காரியம், அழிக்கக்கூடிய காரியம் அதுவே என்பதுதான். அன்புதான். அப்ப இந்த அன்ப புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, டஸ் காட் டெஸ்ட்ராய் தேவன் அழிப்பாரா, கொல்லுவாரா என்பதற்கு எஸ் போட்டுறலாம். அப்படிதானே? அப்ப அந்த அன்ப புரிஞ்சுக்காத பட்சத்துல தான், ஆண்டவரே நாங்க காப்பாத்துறோம். ஆண்டவர் குணத்த வந்து நாங்க தப்பா எல்லாரும் தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க, காப்பாத்தணும். அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவனை காப்பாற்றக்கூடிய வழி. என்ன அப்படின்னா, தேவன் அவருடைய சத்தியத்தின் வழியாய் மக்களுக்கு புரிய வைக்க என்ன செய்யும்? முடியும் என்பத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஒரு சில உதாரணங்கள நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி அடுத்த பாயிண்ட். பி பாயிண்ட். 2வது பாயிண்ட். எத்தன பாயிண்ட் சொல்றேன்? 6 பாயிண்ட் சொன்னேன்ல. நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கொலேசியாதிருப்பாயாக என்றால் என்ன? அந்த கட்டளையில அதாவது அவருடைய ஆழமான கருத்துக்கள் நம்ம போறதில்ல. நம்ம டாபிக் சார்ந்தது. டஸ் காட் தேவன் கொல்லுவாரா? அழிப்பாரா? அந்த கருத்துக்கு இணையா நம்ம அத என்ன செய்யலாம்? கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். பைபிள்ல இஸ் ஆல் கில்லிங் ராங். எல்லா கொலையும் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? பைபிள்ல எல்லா கொலையும் இஸ் ஆல் கில்லிங் ராங். உதாரணத்துக்கு சாக்ரிஃபைஷல் சிஸ்டம். அப்படிங்களா? சடங்காச்சார சட்டங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த பலிகள். ஒரு சில உதாரணம் நான் சொல்றேன். இஸ் ஆல் கில்லிங் ராங் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் நீங்க மனசுல நீங்க வச்சுக்கோங்க. ஆ மிருகங்கள பலியிடக்கூடிய ஒரு காரியம், புறாக்கள சரிங்களா? பறவைகள் பலியிடுற காரியம், அது பாவம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்களா? இல்ல. அப்படித்தானங்க? இந்த சடங்காச்சார கட்டளையை கொண்டு வந்ததே தேவன் தான். அப்ப ஆல் கில்லிங் ராங்கா? இல்ல. ஒரு உதாரணம் படிக்கிறோமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம், 35வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறபோது, ஒரு விசை ஒரு சிங்கமும், ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து, எது? கரடி, சிங்கம். அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். எதை அடிக்கிறாரு? சிங்கத்தை அடிக்கிறாரு, கரடியை அடிக்கிறாரு. இப்ப அது பாவமா? கொன்று போட்டேன்னு சொல்றாரு. அது பாவமா? இல்ல. அப்படித்தானங்க? ஆ இப்ப எதுக்கு அந்த சிங்கத்தை கரடி கொண்டு போட்டாராம்? வசனம் சொல்லுது. ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றுவதற்காக என்ன செஞ்சாரு? சிங்கத்தையும் கரடியும் என்ன செஞ்சாரு? கொண்டு போட்டார் நம்ம பார்க்கிறோம். அப்படிதானங்க? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே பிரின்சிபல கொஞ்சம் அப்ளை பண்ணலாம்ல. அப்ப காடு அந்த இஸ்ரவேல் நம்ம போன வாரம் படிச்சோம்ல. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள தேவன் என்ன செய்றாங்க? தண்டனைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. தேவன் அழிக்கிறாங்க. ஏன் அழிக்கிறாங்க? அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க பாவத்துல ரிபல்ஸா இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம். தேவன் அங்க அவங்களுக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாங்க. ஆனா ஒரு கூட்டம் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு கூட்டம் ரிபெலியனா ஸ்டப்பன்னா நிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கல. சரிங்களா? அப்ப ரிபெலியனா நிக்கிறதுனால, அங்க என்ன என்ன செய்ய போறாங்க? அவங்க அழிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இப்ப அவங்கள தேவன் அழிச்சதுனால, பின்னால வரக்கூடிய சந்ததிய தேவன் என்ன செய்றாங்க? காப்பாற்றுறாங்க. இந்த பிரின்சிபல் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அ க கரடியையும், சிங்கத்தையும் கொன்றதுனால ஆட்டுக்குட்டிய காப்பாத்தப்பட்டுச்சு. அதே போல தேவன் என்ன செய்றாங்க? துன்மார்க்கர்கள அழிக்கிறதுனால, அநேக தேவனுடைய பிள்ளைங்கள என்ன செய்ய முடிஞ்சுச்சு? தேவனால காப்பாற்ற முடிஞ்சுச்சு. அப்ப இது தப்பான செயல் என்று நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்லவே
முடியாது. அப்படின்னா இன்னொரு கேள்வி வரும். அப்படின்னா தேவன் அவங்கள அழிக்கிறார் அப்படின்னா, அவங்க இனிமேல் மனம் திரும்பாத இனிமேல் வாய்ப்பு கொடுத்தாலும் மனம் திரும்பாத சூழ்நிலையில இருக்கிறனால தான் ஆண்டவர் அழிக்கிறாரா? இந்த கான்செப்ட் மனசுல வச்சுக்கங்க. தேவன் ஒரு நபர அழிக்கிறார்ன்னா, அவங்களுக்கு இனிமேல் வாய்ப்பு குடுத்தாலும், அவங்க மனம் திரும்பவே மாட்டாங்க என்பதனால தானே அழிக்கிறாரு. அதுதான் உண்மை. சரிங்களா? அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க என்பதனால தான் தேவன் என்ன செய்றாங்க, இன்னும் 1000 வருஷம் குடுத்தா கூட, அவங்க பாவத்துல தான் நிலைச்சிருப்பாங்க. அதோடைய கோட்ட நம்ம வரக்கூடிய அ கானானியர்கள் குறித்து படிப்போம்ல, அப்ப நான் பதிவு செய்றேன். சரிங்களா? கானானியர் கானானியர் மேல தேவனுடைய அன்புன்னு சொல்லி ஒரு டாபிக் படிப்போம்ல, அப்ப நானு இந்த காரியத்த நான் என்ன செய்றேன், நான் பதிவு செய்றேன். சரிங்களா? ஆ இப்ப இன்னொரு காரியத்த நான் உங்களுக்கு சொல்றேன். எலியா வந்து இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 1 ராஜாக்கள்ல படிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்துல எலியா ஒரு பெரிய எழுப்புதல கொண்டு வருவாரு. அங்க அந்த பால் தீர்க்கதரிசிகள அழிப்பாரு. அப்படித்தானே? கள்ள தீர்க்கதரிசிகள அழிப்பாரு. அந்த கள்ள தீர்க்கதரிசிகள எலியா அழிக்கிறதுனால, ஆண்டவர் எலியா மேல கோவப்படுவாரா? ஏன் அழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல. அப்படித்தானே? அவரு ரிசல்ட் என்ன? மழை பெய்யும். அப்ப இஸ் ஆல் கில்லிங்கிறான். எல்லா கொலையும் தவறானதா? இல்ல. அப்படித்தானே? தாவீது கோலியாத்த அழிக்கிறார். அதுக்குன்னு சொல்லி தாவீது கொலை செஞ்சாருன்னு அர்த்தமா? இல்ல. எலியா கள்ள தீர்க்கதரிசிகள அழிச்சனால எலியா வந்து கள்ள தீர்க்கதரிசிகள கொலை செஞ்சாரு. அப்படின்னு பாவம் என்பது எங்க வேதாகமத்துல இருக்குதா? இல்ல. சரிங்களா? அப்ப இஸ் ஆல் கில்லிங் ராங். பைபிள் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா, எல்லா கில்லிங்கும் ராங் இல்ல. சரிங்களா? அப்ப இந்த கொலை செய்யாதிருப்பாயாக அந்த வார்த்தைய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். சரி. இந்த வார்த்தைய நீங்க பாருங்க. அ "தௌ ஷால் நாட் கில்" கொலை செய்யாதிருப்பாயாக. கில் என்ற ஒரு வார்த்தை வருதுல்ல. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13 "தௌ ஷால் நாட் கில்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரே கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவரே கொலை செய்றாரு அப்படின்னு சில பேரு சொல்லுவாங்க. அதனால தேவன் வந்து அவர் கொலை செய்றவர் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா இந்த வார்த்தைய நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா? இந்த கில் என்றவுடைய ஹீப்ரு வார்த்தை, எபிரேய வார்த்தை என்னன்னா, நான் இங்க போட்டிருக்கிறேன். ஹீப்ரு ஃபார் கில் இன் திஸ் வேர்ஸ் ரட்ஷா. இதோட எபிரேய வார்த்தை ரட்ஷா. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மர்டர். ஆ தமிழ்ல சொல்லும்போது கில், மர்டர் 2க்கும் ஒரே வார்த்தை பயன்படுத்துவோம். வேற ஏதாவது வார்த்தை இருக்குங்களா? நானும் யோசித்து பார்த்தேன். சரி. ஆனா நான் அர்த்தம் சொல்றேன். கில்லுக்கு மர்டருக்கு இருக்கிற வித்தியாசத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப அந்த "தௌ ஷால்ட் நாட் கில்ன்னு" வருது பார்த்தீங்களா? அந்த இடத்தினுடைய எபிரேய வார்த்தை என்னது? ரட்ஷா. சரிங்களா? அப்ப அதுல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, மர்டர் அப்படின்னு அங்க வந்திருக்கணும். உண்மையில நம்ம கான்டெக்ஸ்டுவலா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது வேற இடத்துல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த வார்த்தை பயன்படுத்துறது உண்மையா என்பதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒரு வித்தியாசம் பார்க்கலாம் பாருங்களேன். ஒரு வித்தியாசம் பார்க்கலாம். என்னாகமம் புஸ்தகத்துல 35ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். என்னாகமம் 35ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். என்னாகமம் 35ல 16 பாருங்க. ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப் போனால் வெட்டினவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். சரிங்களா? இங்க கொலைபாதகனாய் இருக்கிறான் அப்படின்னு வருதுங்கல்ல. அந்த வார்த்தையினுடைய கொலைபாதகன் இந்த வார்த்தை எபிரேய வார்த்தை என்னன்னா ரட்ஷா அப்படின்னா மர்டர். இது வந்து என்னது? கொலை. அப்படிதானே? இது வந்து கொலை. அப்பன்னா மர்டர். இங்க கொலைன்னு சொல்லியிருக்கு. இது வந்து மர்டர். ஆனா கடைசில சொல்றாரு பாருங்களேன் அந்த வார்த்தை. கல்லெறிந்தவன் கொலைபாதகனா இருக்க. அவன் கொலை செய்யப்பட வேண்டும்னு இருக்குல்ல. அவன் கொலை செய்யப்படணும். அது வந்து என்னது? அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா, மூவத். மூவத் அப்படின்னா, தப்பு செஞ்சவன தண்டிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மரணம் தான் இந்த மூவத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? 2 விதமான கொலைய குறித்து இந்த வசனம் பேசுது. ஒண்ணு அவன் என்ன செய்றான்னா, ஆ வெளிப்படையா ஒரு நபர் என்ன செய்றான்? அவன் கொலை செய்றான். இன்னொன்னு கொலை செஞ்ச நபர தண்டிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னன்னா, இந்த மூவத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 விதமான கொலை இங்க வரத பார்க்க முடியும். இந்த வசனத்துல 2 விதமான எபிரேய வார்த்தைய பயன்படுத்துறாங்க. முதலாவது ரட்சான்னு வார்த்தை பயன்படுத்துறாங்க.
அடுத்த வார்த்தை மூவத் என்ற வார்த்தை என்ன செய்றாங்கன்னா அவங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? இப்ப நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்க போறேன். அந்த வசனத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஈஸியா பைபிள்ல இருந்தே நம்ம அத புரிஞ்சுக்கலாம். இப்ப கொலை செய்யாதிருப்பாய்ன்ற வார்த்தை, அந்த வார்த்தையில மர்டரா, கில்லா? மர்டர்ன்னா என்ன? அத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அந்த டெஃபினிஷன பார்த்துட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா புரியும்னு நெனைக்கிறேன். சரி. ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல உதாரணத்துக்கு என்கேஜேவி, என்ஐவி டிரான்ஸ்லேஷன்ஸ் இந்த டிரான்ஸ்லேஷன்ல யூ ஷால் நாட் மர்டர்ன்னு இருக்கும். சரிங்களா? அங்க கில்லுன்னே வராது. ஸ்ட்ரெய்ட்டாவே நல்லா சூப்பரா போட்டிருப்பாங்க மர்டர். பாருங்களேன். இந்த மாரி பைபிள் வெர்ஷன்ஸ்ல என்ஐவில போட்டிருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மர்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன்லாஃபுல் கில்லிங் ஆர் கில்லிங் வித்தவுட் a legal justification or the premeditated and deliberate killing of another human being. இப்போ மர்டர்னா என்னது? அதனுடைய ஆங்கில வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சட்டவிரோதமா ஒரு நபர கொலை செய்றது, சரியான நியாயம் இல்லாம கொலை செய்றது, ப்ரீமெடிட்டேட்டட் ரொம்ப திட்டம் போட்டு துணிகரமா இன்னொரு நபர கொலை செய்றது தான் என்னது அப்படின்னா, மர்டர் அப்படின்னு சொல்றோம். பிளான்ட் மர்டர், யோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த நபருக்கு வாய்ப்பே கொடுக்காம, அந்த நபர என்ன செய்றது துணிகரமா கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க கீழ this would be distinct from other forms of killing that are then presumably legal or acceptable, such as execution in case of criminal activities, killing in times of war or in self-defense. ஆனா இந்த மர்டர் என்ற வார்த்தைக்கும் கில்லிங்க்கும் வித்தியாசம். கில்லிங் என்ன? இப்ப ஒரு நபர் வந்து தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னா, விபச்சாரம் பண்றாரு, கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னா, அவங்க கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க அவருக்கு ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்கல்ல, அந்த எக்ஸிகியூட்டிவ் ஜட்ஜ்மென்ட் அததான் கில்லிங் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த கில்லிங். இந்த கில் என்ற வார்த்தை தான் கொலை செய்யாதிருப்பாய் என்று சொல்லப்படுதுல, அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வசனத்த படிக்கலாம் பாருங்களேன். சாரி மர்டர் என்ற வார்த்தை தான் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கில் கிடையாது. சரிங்களா? ஒரு வசனம் படிக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உபாகம புஸ்தகம் எல்லாருமே போலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல நேரடியாவே அந்த வார்த்தை வருது பாருங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே படிச்சது தானே. 39ஆம் வசனம். உபாகமம் 32, 39 படிங்களா? நானே அவர், என்னோடே வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே? இங்க நான் கொல்லுகிறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட பார்க்கலாமா? இந்த கான்டெக்ஸ்ட்ல மர்டரா, கில்லா நீங்களே பார்க்க போறீங்க. மர்டர் கில்லுக்கு என்ன வித்தியாசம் படிச்சோம்? மர்டர்னா என்னது? ப்ரீமெடிடேட்டடா திட்டம் போட்டு ஒரு நபர கொலை செய்யறது. சரிங்களா? சட்டவிரோதமா ஒரு நபர கொலை செய்யக்கூடிய காரியம். கில்லுனா என்ன வார்த்தை பயன்படுத்துங்க நம்ம பார்த்தோம்? எக்ஸிக்யூட் பண்றது. ஒரு நபர் தண்டனை செஞ்சாங்கன்னா, தப்பு செஞ்சாங்கன்னா, அவங்கள தண்டிக்கக்கூடிய காரியம் தான் என்னது? கில் என்ற படம். இப்ப இந்த இடத்துல 39 கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாருல்ல, அவருடைய ஆங்கில வார்த்தை என்னன்னா கில். ஐ வில் கில் தம். இதுல பயன்படுத்துற வார்த்தை. கில் அப்படின்னு சொல்றது. இப்ப இதனுடைய கான்டெக்ஸ்ட் பாருங்க. நான் கொல்லுவேன்னு சொல்றாருல்ல. இதனுடைய கான்டெக்ஸ்ட் நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்களேன். பின்னாடி போயிட்டு எந்த விதமான கொல்ல குறித்து அவர் பேசுறாரு பாருங்க. 36வது 36வது வசனம் பாருங்களேன். 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன வார்த்தை பயன்படுத்த போறாரு? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து. அப்ப எந்த நியாயம் தீர்த்து? திஸ் எக்ஸிகியூட்டிவ் ஜட்ஜ்மென்ட் குறித்து அவர் பேசுறாரு. அப்படித்தானே? அந்த ஒரு நபர் தப்பு செய்யும் போது அந்த நபர தண்டிக்கிறது குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் அழிப்பேன், கொல்லுவேன் இந்த மாதிரி வார்த்தை எதை பயன்படுத்த? மர்டர் அதுக்கு இல்ல. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை கில். எக்ஸிக்யூட் பண்றது. ஒரு நபர் தப்பு செய்யும் போது தண்டிக்கக்கூடிய ஒரு யோசிச்சு பாருங்க. நம்ம உலகத்திலே நம்ம பார்க்கிறோம்ல. ஒரு கொலையாளி ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு சரியான தண்டனைய அவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா, ஒரு உண்மையான நியாயாதிபதியா? இல்லல்ல. உண்மையான நியாயாதிபதி. அப்ப பரலோகத்தின் தகப்பன் அவர் நியாயாதிபதியா இருக்கிறதுனால, அந்த நபர நிச்சயமா என்ன செய்ய வேண்டும்? தண்டித்தாக வேண்டும். அப்படி தண்டிக்கும்போது, அவர் எத நிலைநிறுத்துறார் அப்படின்னா, ஹி அப்ஹோல்ட்ஸ் த லா. அந்த சட்டத்த அவர் என்ன செய்றாரு? நிலைநிறுத்துறாரு. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே சிலுவைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே நியாயாதிபதி யாரையும் விட்டு வைக்கல.
சிலுவையில. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்த அவரு சுமந்ததுனால, இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க? நம்ம என்ன செஞ்சோம்? அவரையும் தண்டிச்சாங்க. நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப காடுடைய அந்த கேரக்டரு, அந்த குணம், அந்த லவ் என்பது, அந்த நியாய தீர்ப்புலயும் நிறைவேறுறத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? பாருங்க இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். பாருங்க இத ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு பாருங்களேன். ஒரு வசனத்த நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் நம்ம போலாம். 1 சாமுவேல் புஸ்தகம். 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்த படிக்கலாம். 1 சாமுவேல் 15 1 வசனத்துல. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரு. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். என்ன சொல்றாரு? அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நீ கேளும். 2 வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமிலேக்கை மடங்கெடுத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவுளா என்கிறார் என்று சொன்னான். இப்ப யாரு சொன்னது யாரு? வசனம் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சொல்றது யாரு? தேவன் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. இப்ப பாருங்களேன். இப்ப இந்த வார்த்தையை சவுல் நிறைவேற்றினாரா? நிறைவேற்றல. அப்படிதானே? 1 சாமுவேல் 15 23 வசனத்துல இரண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே. இப்ப இப்ப ஆண்டவர் அழிக்க சொல்றாரு. இப்படி அழிக்காம இருந்ததுனால, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழிக்காம இருந்ததுனால, நீர் கர்த்தருடைய வார்த்தைய புறக்கணிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதோடைய பேர் என்னதான்? அவருடைய பேர் என்ன சொல்றாரு பாருங்க. ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி, காட் ஸ்டப்பன்னஸ் அப்படின்னு சொல்லி அங்க இடத்துல பேர் வைக்கிறார். அப்ப தேவனுடைய குணத்துல ஒரு குணம் என்ன ஒரு குணம்? அழிக்கக்கூடிய ஒரு குணம். அப்ப தேவன் அழிக்க சொல்லும்போது, அழிக்காம இருக்கும்போது, அதை என்ன செய்றாரு? கண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம். அப்ப இன்னைக்கு யாராவது காட் அழிக்கவே மாட்டாரு, காட் கொல்லவே மாட்டாரு, காட் அழிக்கிறதுக்கு விரும்பவே இல்ல அப்படின்னா, தேவன் ஏன் சவுல் மேல ஆண்டவர் கோவப்பட்டாரு? சவுல சவுல் செஞ்ச சவுல் வந்து அழிக்காம வந்ததுக்கு ஏன் ஆண்டவர் அத வந்து ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம்னு ஏன் தேவன் சொன்னாரு? அவசியமே இல்லையே! உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? தே அப்ப பாவத்துல நிலைத்திருக்கிற பிள்ளைங்கள பெர்சிஸ்டன்ட் ரிபெலியன் சரிங்களா? பாவத்துல பாவம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாவத்துல இருதயத்தை கடினப்பட்டு அங்க நிலைத்திருக்கிற பிள்ளைங்கள தேவன் அழிப்பாங்க. அத அழிக்கணும் என்பது சொல்றாங்க. அது தேவனுடைய ஒரு குணம் என்பத நம்ம என்ன செய்றோம்? நம்ம பார்க்கிறோம். அது அது ஒரு அன்பிலே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்பத நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லுவோமே. இப்ப அ ஹாஸ்பிட்டல்ல நாங்க இருக்கிறதுனால அந்த உதாரணம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். சரிங்களா? கேங்க்ரீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சில நேரம் அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, இந்த சர்க்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸ்க்குலாம் அந்த கால்ல அந்த புண்ணுலாம் வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப பச்சை பச்சேன்னு ஆயிரும். இந்த ரத்த ஓட்டம் அந்த கால்ல இருக்காது. அந்த கால்ல இருக்காதப்ப, கீழ இருந்து அந்த பரவுன வியாதி அப்படியே முட்டுக்கு வந்துரும். ரொம்ப கடைசி நேரத்துல தான் அவங்க மருத்துவர அணுகுவாங்க. அப்ப மருத்துவர் அணுகும்போது, டாக்டர் என்னதான் செய்வாங்க? அந்த ஒரு நல்ல டாக்டர் என்ன செய்வாரு? நான் அத நாங்கலாம் இத பார்த்திருக்கிறோம். அறுக்கிறது இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அதனால சொல்றேன். அப்ப டாக்டர் சொல்லுவாங்க, அத கண்டிப்பா அத அறுத்து தான் ஆகணும். இப்ப அத அறுக்காம இருந்தோம் அப்டின்னா, அது என்ன செஞ்சிரும்? மேல முழுவதுமா அது என்ன செஞ்சிரும்? பரவிரும். அப்படிதானே? இப்ப இப்ப நம்ம கத்தி வச்சு குத்துனா, அது வந்து என்னது? ஒரு நபர அழிச்சோம்னா, அது வந்து பாவம். ஆனா அதே ஒரு கத்திய ஒரு மருத்துவர் என்ன செய்ய முடியும்? ஒரு சரியா பயன்படுத்த முடியும். அப்ப நம்ம இப்ப நம்ம வந்து இப்டி கேங்க்ரீன் உள்ள கால்ல ஒரு நபர நம்ம வெட்டினோம்னா என்னது? நம்ம வெட்டிட்டோம் அப்டின்னா, அது வந்து பாவம். அப்படித்தானே? ஆனா ஒரு மருத்துவர் வெட்டினா அது பாவம் கிடையாது. அது நியாயம் தானே சொல்லுவோம். அப்படி வெட்டாம இருந்தா தான் மருத்துவர திட்டுவோம் நம்ம. என்ன டாக்டர் நீங்க வெட்டாம விட்டுட்டீங்க. அதுவும் சில டாக்டர் சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து முறுமுறுப்பாங்க. டாக்டர் நீங்க கரெக்ட்டா வெட்டாம விட்டுட்டீங்க. இப்ப பரவி இன்னும் தொடைக்கு வந்துருச்சு. அப்படின்னு டாக்டர் தான் திட்டுவாங்க.
டாக்டர் தப்பா பேசுவாங்க. நீங்க சரியா வெட்டாம இருந்தோம் அப்படின்னு. சரிங்களா? அப்ப மருத்துவர் அந்த காரியத்தை செய்யும்போது, அது அன்பு நம்ம செய்றோமா, சொல்றோமா இல்லையா? ஒரு காரியத்த அப்ப அப்ப தேவன் அன்புள்ளவரா என்பத கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம்? யோசித்து பார்க்கலாம். சரிங்களா? அத நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்த ஒரு 3வது காரியத்துக்கு நம்ம போவோம். 3வது. மத்த காரியம்லாம் சின்ன சின்ன காரியம். பட் இதுல லாட்ஸ் ஆஃப் எனக்கு வரக்கூடிய காரியத்த எலமெண்ட் கொட்டேஷன்ஸ் நான் அதிகமா பதிவு செஞ்சிருக்கேன். நீங்க அந்த புத்தகம் பேர நீங்க போட்டுக்கங்க. புத்தக பேர போட்டு நீங்க நேரம் இருக்கும்போது வீட்ல நீங்க வாசிங்க. சரிங்களா? 3வது காரியம், இந்த நோவா காலத்து ஜனங்களை குறித்த ஒரு காரியத்த தான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். நம்ம எல்லாம் என்ன படிச்சு வச்சிருக்கிறோம்னா, நோவா காலத்துல அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அப்படின்னா நம்ம படிச்சு வச்சது என்ன? அவங்க குடித்தார்கள், வெறுத்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். இதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நானும் அததான் படிச்சு வச்சிருந்தேன். சரிங்களா? ஆனா, அநேக காரியத்த நம்ம பார்க்க போறோம். இதையும் ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னன்னா, அநேக பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாத்தான் தான் இவங்கள அழிச்சது. யார? இந்த நோவா காலத்து மக்கள அழிச்சது. இப்படியெல்லாம் கருத்துக்கள் என்ன செய்து இருக்குது? தேவன் அழிக்கவே இல்ல. இயற்கை தான் அழிச்சுச்சு. அப்படின்லாம் கருத்துக்கள் என்ன செய்றாங்கன்னா, சொல்றாங்க. சரிங்களா? நம்ம கடைசியா தேவனுடைய கிருபை, அன்பெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன். இதுல இந்த கருத்து ரொம்ப அழகா நம்ம எப்படி புரியலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்க. இங்க பாருங்க பேட்ரியாக்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பேஜ் நம்பர் 99. பேட்ரியாக்ஸ் ப்ராஃபிட்ஸ் பேஜ் நம்பர் 99ல நீங்க ஃபர்ஸ்ட்ல வார்த்தையும் கடைசி வார்த்தை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. Satan himself was compelled to remain in the midst of the warring elements, feared for his own existence. இப்ப அந்த சமயத்துல 40 நாளு மழை பெய்யுதுங்கல்ல, அப்ப பெய்யும்போது அவனே அவனுடைய அவன் உயிரோடு இருக்கவே அவன் என்ன செஞ்சானா? பயந்தானா? அப்புறம் எப்படி அவன் அழிச்சிருக்க முடியும்? Satan himself who was compelled to remain in the midst of the warring elements அப்படின்னு சொல்லுது. அவனே பயந்தான் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப அவனே ஆண்டவருடைய அந்த அழிவை குறித்து பயப்படும்போது, அவன் எப்படி அழிச்சிருக்க முடியும்? அது வாய்ப்பே இல்ல என்பத நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்களேன். இப்ப அந்த ஜனங்கள் மத்தியில இருந்த கருத்த பாருங்க. ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம டாபிக்க மனசுல வச்சுட்டு இந்த கோட்ஸ் எல்லாம் பாருங்க. அப்பதான் இது கொஞ்சம் புரியும். சரிங்களா? நம்ம டாபிக் என்ன? டஸ் காட் டெஸ்ட்ராய்? இதுடைய ஆன்ஸர் தான் கண்டுபிடிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஆன்ஸர் கண்டுபிடிச்சு வரோம். வசனங்கள் வழியா நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அழி. 2வது நம்ம எத பார்த்தோம்? அந்த கொலைசெய்யாதவர் போய் அந்த வார்த்தை வெளியே பார்த்தோம். ப்ரூஃப் தான் நான் குடுத்துட்டே வர்றேன். சரிங்களா? 3வது பார்ப்போம். அந்த கான்டெக்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. டஸ் காட் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இவங்களுடைய மனசுல என்ன இருந்துச்சுன்னு பாருங்களேன். As sin became general, it appeared less and less sinful. And they finally declared that the divine law was no longer in force. அவங்க பாவத்தை செய்ய செய்ய பாவம் என்ன செஞ்சிருச்சு? ரொம்ப பொதுவா அவங்க வாழ்க்கைக்கு உங்க சரீரத்துல ஒண்ணா மாறிடுச்சு. அந்த நிலைக்கு அவங்க மாறினதுனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேவனுடைய சட்டம் இப்ப என்ன செய்யல? ஆளுகை செய்யல. அது ஒரு ஃபோர்ஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல பாருங்க. அவங்க மனசுல என்ன இருந்துச்சு பாருங்க. That it was contrary to the character of God to punish transgression. அவங்க என்ன சொன்னாங்க? பாவத்த தண்டிக்கிறது தேவனுடைய குணத்துக்கே எதிரான ஒரு சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. And they denied that his judgments were to be visited upon the earth. அவர் வந்து இந்த பூமிய அழிக்கவே மாட்டாரு, அழிக்கிறவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க டினை ம ம மறுத்தாங்க என்பத நம்ம பார்க்கிறோம். அவங்க மனசுல பாருங்க இருந்ததெல்லாம் பாருங்க சரிங்களா? இதே தான் இன்னைக்கு அனைவருடைய மனசுல அது இருக்குது. ஆண்டவர் தண்டிக்கவே மாட்டாரு, பாவிகள ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி. நீங்க பாருங்களேன். ஆ Satan, when tempting Eve to disobey, God said to her, "You shall not surely die." Genesis chapter 3 verse 4. சாத்தான் என்ன சொன்னா? நீங்க சாவே சாக மாட்டீங்க. Great men, worldly, honored and wise men repeated the same. அநேக அந்த சமயத்துல நோவா காலத்துல ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, இதே காரியம் நீங்க சாக மாட்டீங்க, சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. The threatenings of God, they said, are for the purpose of intimidating and will never be verified. ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாருல, இந்த காரியங்கள்லாம் வெறும் நமக்கு அறிவிக்கிறது தான். ஆனா ஆண்டவர் உண்மையிலே செய்யறவர் கிடையாது அப்படின்னு. You need not be alarmed. அத நீங்க பெருசா என்ன தேவையில்ல. Such an event as the destruction of the world by the God who made it and the punishment of the beings he has created will never take place. இந்த உலகத்தை அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, இது
அவர் உண்டாக்குன அந்த மனுஷங்க மத்தியில இது நடக்கவே நடக்காது. அது நடக்கவே நடக்காது. பி அட் பீஸ், ஃபியர் நாட். சமாதானமா இருங்க. பயப்படவே பயப்படாதுங்க. அப்படின்னு சொன்னாங்க. இதே காரியம் தான் இப்ப சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நோவா காலத்துல எப்படி சொன்னாங்களோ, அதே காரியம் தேவன் அழிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன். எலன் ஒயிட் எழுதுறாங்க பாருங்க. இப்ப எலன் ஒயிட் அவங்க வாழ்ந்த காலத்துல இந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்பதான் இந்த மேனுஸ்கிரிப்ட் ரிலீஸ் பண்றாங்க. மேனுஸ்கிரிப்ட் 12 பேஜ் உள்ள மேனுஸ்கிரிப்ட். ஆனா முதல் 2 பேஜ் வந்து நான் நோட்ஸ் படிக்கும்போது முதல் 2 பேஜ் லாஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. கடைசி 10 பேஜ்ல இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு. அதுல அந்த கான்செப்ட அப்படியே உடைக்கிறாங்க பாருங்க. எலன் ஒயிட் சூப்பரா அத உடைக்கிறாங்க. காட்ஸ் லவ் இங்க தான் நம்ம இந்த தேவ அன்ப நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பேலன்ஸா நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப இந்த கோட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இந்த டாபிக் எடுக்க வச்சுச்சு. ஏன்னா நம்ம தப்பா புரிஞ்சிடக்கூடாது. நம்ம ரொம்ப படிக்க போறோம் காட்ஸ் லவ்வ. நம்ம யாரும் தப்பான கருத்துக்குள்ள போயிடக்கூடாது என்பதற்காக தான் காட் இத வழி நடத்துறாங்க. காட்ஸ் லவ் இஸ் ரெப்ரசன்டட் இன் அவர் டே என்ன சொல்ற நம்ம காலத்துல அஸ் பீயிங் ஆஃப் சச் எ கேரக்டர் as would forbid his destroying the sinner. என்ன சொல்றாங்க? நம்ம காலத்துல இன்னைக்கு அநேக பேரு தேவனுடைய அன்ப எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்களா? அவருடைய குணத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்களா? ஆண்டவரு பாவிகளை என்ன செய்ய மாட்டாரு? அழிக்கவே மாட்டாரு. அ அப்படின்னு சொல்றாங்க. Men reason from their own low standard of right and justice. மனுஷங்க அவங்க நிலையில இருந்து என்ன செய்றாங்களாம்? எது சரி, எது நியாயம் என்பத அவங்க நிலை ஓன் ஸ்டாண்டர்ட அவங்க நிலையில இருந்து என்ன செய்றாங்கன்னா, ரீசன் பண்றாங்க. அவங்க பகுத்தறியறாங்களாம். சங்கீதத்துல படிக்கிறோம்ல. சங்கீதம் 50வது சங்கீதத்துல 21வது வசனத்துல என்ன படிக்கிறோம் நம்ம? "உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய்." நம்ம தமிழ்ல படிக்கும்போது. "Thou thoughtest that I was altogether such as one as the earth." உன்னைப் போல நானும் இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிற. They measured God by themselves. அவங்கள போல தான் அப்படின்னு அவங்க எண்ணத்த வச்சு அளந்தாங்களாம். They reason as to how they would act under the circumstances and decide God would do as they imagine they would do. அவங்க நினைக்கிறது மாரி, அவங்க இருக்கிற சூழ்நிலையில தேவன் எப்படி அ நம்மள போல தான் செயல்படுவாரு. இந்த மாதிரி அவங்கள போல தான் செயல்படுவார் என்பது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா யோசிச்சாங்க. நீங்க பாருங்களேன் தொடர்ந்து அந்த காரியத்த குறித்து அவங்க எவ்வளவு திட்டமா சொல்றாங்க பாருங்க. The plea may be made that a loving father would not see his children suffering the punishment of God by fire while he had the power to rid them. தேவன் ஒரு நபரு அக்கினியில தண்டிக்கப்படுறார் அப்படின்னா, அவங்கள விடுவி அவங்கள விடுவிக்கிறதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அப்படி வல்லமை உள்ள தேவன், அன்பான தேவன், அப்படி வல்லமை உள்ள தேவன், மிகவும் அன்பான தேவன், தன்னுடைய பிள்ளைங்க அந்த அக்கினியில எ எ அ பாடுபடுறத அவரு பார்க்க விரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் காட் வுட் அப்படின்னா தேவன் கண்டிப்பா அவங்கள அக்கினினால அழிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அன்பான தேவன், அக்கினினால தேவன் என்ன செய்ய மாட்டாங்க? அழிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எலிமெண்ட் 20 சொல்றாங்க. காட் வுட் ஆண்டவர் அழிப்பாங்க. அப்பன்னா தேவன் என்ன செய்வாராம்? அக்கினியால் அழிப்பாரு. சரிங்களா? அந்த கருத்த கொண்டு வராங்க. ஃபார் த குட் ஆஃப் எதுக்கு அழிப்பாங்களா? இதான் பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் பாருங்க. பட் காட் வுட் ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபார் தியர் சேஃப்டி பனிஷ் த டிரான்ஸ்கிரஸ். எதுக்கு அழிப்பாங்களாம்? அவருடைய பிள்ளைங்களுடைய பாதுகாப்பிற்காக. நன்மைக்காகவும் யார் அழிப்பாங்களாம்? பாவிகள தேவன் என்ன செய்வாங்களாம்? அழிப்பாங்களாம். எப்படி ஒரு அந்த கால நம்ம படிச்சோம்ல, அந்த கேங்க்ரீன் கால ரத்த ஓட்டம் இல்லாத அந்த கால இந்த டாக்டர் ரிமூவ் செய்யும்போது, மத்த உறுப்புகள் எல்லாம் என்ன செய்வாங்க? பாதுகாக்கலாம்ல. அதுபோல தேவன் இப்ப நோவா காலத்து ஜனங்கள தேவன் அழிக்கிறதுனால, மத்த ஜனங்கள என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, மத்த நீதிமான்கள பாதுகாத்தாங்க. ஒருவேளை அப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா, அவங்களையும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அழிச்சிருப்பாங்க. முழு உலகமே என்ன செஞ்சிருக்கும்? அழிஞ்சிருக்கும். அப்ப காட் வுட் ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் தியர் சேஃப்டி பனிஷ் த டிரான்ஸ்கிரஸர். Noah would have displeased God to have drowned one of the scoffers and mockers that harassed him. ஒருவேளை தன்னை பரியாசம் பண்றவர்களையும், இகழ்ந்து பேசுறவர்களையும் நோவா வந்து ஒருவேளை அழிச்சிருந்தாரு அப்படின்னா, நிச்சயமா ஆண்டவருக்கு பிரியவே இல்லாத காரியமா இருந்திருக்கும். பட் இது முக்கியமான காரியம் பாருங்களேன். God drowned the vast world. யார் அழிச்சாங்கன்னு சொல்றாங்க? தேவன் drowned மூழ்குனாங்க ஜலத்துல யார? இந்த அண்ட சராசரத்தை தேவன் தான் அழிச்சாங்கன்னு சொல்றாங்க.
Lot Woodall had no right to inflict punishment on his son-in-law, but God would do it strict justice. இப்போ இப்ப லோத்தினுடைய மருமக்கன்மார்கள் அவங்கள ஒருவேளை லோத் தண்டிச்சார் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு தண்டனையா இருந்திருக்கும். ஆனா தேவன் அவங்கள நிச்சயமா என்ன செய்வாங்க? தண்டிப்பாங்க. Who will say God will not do what he says he will do? தேவன் செய்கிறத யாரு அவர் செய்ய மாட்டாருன்னு யார் சொல்றது? சரிங்களா? தேவன் செய்யறத அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லி யாரு சொல்றது? நீங்க சொல்றாங்கல்ல, ஆண்டவர் அதெல்லாம் அழிக்க மாட்டாரு, அழிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப தேவன் செய்யறத அழிக்க மாட்டாருன்னு யார் சொல்றது? அப்ப எவ்வளவு தெளிவா சொல்றாங்க இல்லையா? இந்த கருத்தெல்லாம் ஏன் அவங்க சொன்னாங்க தெரியுமா? எல்லாமே பேர் அவங்க வாழ்ந்த காலத்துல தேவ அன்ப ஒரு தப்பா புரிஞ்சுட்டு இப்படி பேசினவங்க இருந்தாங்க. அதனால அ ஆ ஆண்டோடைய கிருபையினால அவங்களுக்கு அந்த வெளிச்சம் கொடுக்கப்பட்டு அவங்க என்ன செய்றாங்க? எழுதுறாங்க. அதுவும் தேவ அன்ப நம்ம தப்பா புரிஞ்சிடக் கூடாது என்பதற்காக. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு 20, 30 மெசேஜ் படிக்க போறோம். தேவ அன்பு குறித்து. அப்ப இந்த கருத்த நம்ம பேலன்ஸ் பண்ணி சரியா புரிஞ்சுக்காட்டா, நமக்கு கொஸ்டின் வந்துரும். காட் தப்பானவர் அப்படின்னு கொஸ்டின் வந்துரும். அவர் அழிக்கிறாரு. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, போக போக நம்ம சரியா என்ன செய்வோம்? நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? அப்ப எத்தன காரியம் படிச்சிட்டோம் நம்ம? அப்ப நோவாவுடைய ஜனங்கள ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? அழிச்சாங்க. ஆனா எதுக்கு அழிச்சாங்க என்பத நம்ம பார்த்தோம். அப்படிதானே? குட் ஃபார் தேர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்னு தெரியுமா? இன்னொன்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்கள ஏன் 8 பேர ஏன் ஆண்டவர் பாதுகாத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதே நீங்க மனசுல யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் போன வாரம் நம்ம படிச்சோம்ல. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல எல்லாருமே தண்டிக்கப்படணும். என்ன? ஆனா மோசே பரிந்து பேசி ஜெபம் பண்றாரு. ஆனா அங்க ஒரு சில பேரு ஆண்டவருக்காக நிக்கிறாங்க. மத்தவங்க தண்டிக்கப்படுறாங்க. ஆனா அவங்கள ஏன் ஆண்டவர் காப்பாத்துனாரு தெரியுமா? மோசே பரிந்து பேச இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? பின்னாடி நம்ம படிக்க போறோம். ஒரு கோட் இருக்குது. இவங்க இப்ப நோவா காலத்து நோவா காலத்துல எல்லாருமே அழிஞ்சு போயிருந்தான்னு என்னவாயிருக்கும்? ஆதியாகமம் 3:15ல ஒரு வாக்கு கொடுத்தார் ஞாபகம் இருக்கா? ஒரு சந்ததி, ஒரு வித்து வரும், ஒரு சீடு வரும். இதெல்லாம் வாக்கு கொடுத்தாரா இல்லையா? இப்ப இந்த நோவா காலத்து ஜலப்பிரளயத்துல இருந்த ஜனங்கள் எல்லாருமே ஆண்டு விட்டு வச்சிருந்தாரு அப்படின்னா, இவங்க அவங்க எல்லாருமே அழிச்சிருந்திருப்பாங்க. அப்ப எது வந்திருக்காது? அந்த சீடு அப்படித்தானே? அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து இறந்திருக்க மாட்டாங்க. பிறந்திருக்க மாட்டாங்க. ரட்சிப்பின் ஒரு அ அந்த மீட்பின் திட்டமே என்ன செஞ்சிருக்காது? நிறைவேறி இருக்காது. பாத்தீங்களா? ஒரு லாங் டெர்ம் ஃபியூச்சர். இது எல்லாம் தேவன் நினைச்சு தான் அங்க அழிவ என்ன செய்றாங்க? நடத்துறாங்க. நம்ம பின்னாடி இந்த கோட் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு அழிவ அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளவு யோசித்து தேவன் செய்றாங்க. அவங்க நன்மைக்காகவும் செய்றாங்க. எதிர்காலத்துடைய சந்ததி நன்மைக்காகவும் தேவன் என்ன செய்றாங்க என்பத நம்ம பார்க்கலாம். சரி. டைம் ஆயிருச்சு. ஒரு 5 நிமிஷம். சாரி. சரிங்களா? நானே இப்ப தான் டைம பார்க்குறேன். சரி. அடுத்தது என்னன்னா, ஆவி மார்க்கம்னா என்ன? இத நான் எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட். மத்ததுல ஒரே ஒரு கோட் தான். 4வது பாயிண்ட். நம்ம எல்லாரும் ஆவி மார்க்கம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? அந்த ஒரே ஒரு வசனம். நீ சாகவே சாவதில்ல. இந்த வசனம் நம்ம வச்சோம். ஆனா உண்மையிலே இப்ப ஆவி மார்க்கம் அந்த ஃபார்மே சேஞ்ச் ஆயிருச்சுங்களாம். இப்ப அதே வசனத்துல யோசித்து பாருங்களேன். அதே வசனத்துல ஆவியாகமம் இப்ப அந்த வசனத்தையும் போன கோட்ல எலமென்ட் டைம் குடுத்துருந்தாங்க. அப்படித்தானே? ஏன் அந்த இடத்துல அந்த கோட்ட குடுத்துருந்தாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த வசனத்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 4 வசனத்துல சாகவே சாவதில்ல. நம்ம பொதுவா அந்த வசனத்த நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? ஆ மரிச்ச மனுஷன் அவன் சாவல, ஆவியா திரியறான் அப்படின்னு சாத்தான் சொன்ன பொய். இப்படிதான் நம்ம எடுக்கிறோம். ஆனா, அது ஒரு கருத்து நான் இல்லன்னு சொல்லல. இன்னொரு கருத்து என்னன்னா, சாகவே சாவதில்ல. சாத்தான் என்ன சொல்ல வந்தான் அப்படின்னா, ஆண்டவரு அழிக்க மாட்டாரு. ஏன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்? "நீ சாகவே சாவாய்" அப்படின்னு சொன்னாரு. அப்படிதானே? நீங்க சாகவே சாவதில்லைன்னா, சாத்தான் ஏவாள் மனசுல என்ன கொண்டு வந்தான்னா, இவ்வளவு அன்பான ஆண்டவரு, உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு, கிருபை வச்சு இரக்கம் வச்ச ஆண்டவர். அந்த ஆண்டவரு உங்கள அழிக்கவே மாட்டாரு. அவர் அழிக்கிறவரு கிடையாது. அவர் கொல்றவரு கிடையாதுன்னு சொல்லி, அந்த பிரின்சிபிள அவன் உள்ள கொண்டு வந்தான். இது எங்க நடந்துச்சுன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் அழிக்க மாட்டாரு, கொல்ல மாட்டாரு அப்படின்னு. அதனால தான் ஏவாளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆயிருச்சு. இவ்வளவு அன்பு செலுத்தின ஆண்டவர் எப்படி நம்மள அழிப்பாரு அப்படின்னு சொல்லி, இன்னும் ஒரு ஃப்ரீடம் வந்ததுனால, அவங்க அப்படி செய்றாங்க. பாருங்களேன், இந்த ஆவி மார்க்கத்தினுடைய ஷேப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோட்ல எவ்வளவு அழகா எலிமினேட் சொல்றாங்க பாருங்க. சரி, இந்த கோட்ட நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஸ்பிரிச்சுவலிசம்
இஸ் நவ் சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம். ஆவி மார்க் என்ன செய்தான்? அதனுடைய நிலையை மாற்றுதான். சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம். The Bible is interpreted in a manner that is attractive to the unrenewed. இன்னைக்கு இருதயம் மனமாற்றம் அடையாத ஒரு நபருக்கு பைபிளை எப்படி இன்னைக்கு இன்டர்பிரட் பண்றோமா? ரொம்ப அட்ராக்டிவா கவர்ச்சியா இன்டர்பிரட் பண்றாங்களா? எது சரி, கவர்ச்சியா இன்டர்பிரட் பண்றது தப்பு கிடையாது. ஆனா எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நாமும் கூட ஒரு சில சத்தியங்களை எடுத்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பண்றோம். ஆனா தப்பு கிடையாது. ஆனா சத்தியத்தை திரித்து சொல்லி அட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. அதான் பிரச்சனையே. அதான் இங்க சொல்றாங்க பாருங்களேன். ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் நவ் சேஞ்சிங் இட்ஸ் ஃபார்ம். சரி, என்ன? மூணாவதுல a god of love is presented. தேவனுடைய அன்பை குறித்து சொல்றாங்களாம். பட் இங்க பாருங்களேன், பட் his justice, his denunciations of sin, அவருடைய நீதியையும், his denunciations of sin, அவர் பாவத்தை கடிந்து எப்படியெல்லாம் கடிந்து கொள்றாரு அதையும், the requirements of the holy law, பரிசுத்த சட்டத்தை கீழ்ப்படியக்கூடிய அவசியத்தையும், are all kept out of sight. பாத்தீங்களா? தேவனுடைய அன்பை பிரசன்ட் பண்றாங்க, பட் அவருடைய நீதியை, his justice, அப்ப இதெல்லாம் அவங்க கண்கள் இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. பட் பாருங்களேன், பட் Satan has so blinded, யார் பிளைண்ட் பண்றா? So blinded the eyes of the people that the deception is not discerned. அப்ப இது யாருடைய வஞ்சனையா? ஒரு அழகா சாத்தானுடைய வஞ்சனைங்களா? என்ன வஞ்சனை? காட் ஆஃப் லவ் பிரசன்ட் பண்ண வச்சிருவான், ஒரு அன்ரினியூடு ஹார்ட்டை ரொம்ப அட்ராக்ட் பண்றதுக்கு. ஆனா ஜஸ்டிஸையும் தேவன் எப்படி சின்ன டினான்ஸ் பண்றாரு, இத அவங்க பார்வையில இருந்து என்ன செஞ்சிருவான்? எடுத்துருவான். இது யாருடைய வஞ்சனை? சாத்தானுடைய வஞ்சனை. இது என்னதான்? ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆவி மார்க்கம். அப்பனா ஆவி மார்க்கம்னா சாத்தானோட என்ன செய்யுது? வரக்கூடிய ஒரு காரியம். இது யார் எழுதுறாங்க? நம்ம ப்ராஃபட் எழுதுறாங்க. பாத்தீங்களா? அது குறித்து அவங்க என்ன செய்றாங்க? பேசுறாங்க. சரிங்களா? அப்ப ஆவி மார்க்கத்தினுடைய காரியம் எப்படி காட்ஸ் லவ்வோட மிங்கிள் ஆகுது பாத்தீங்களா? அந்த கோட்லயும் காட்ஸ் லவ் பத்தி அவங்க பேசுறாங்க. சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? 4 பாயிண்ட் பார்த்தோம். அடுத்து 2 3 கோட் தான் முடிஞ்சிருச்சு. அப்ப டஸ் காட் டெஸ்ட்ராய்? ஒன்னா யோசிச்சுட்டே வாங்க. டஸ் காட் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் காட் டெஸ்ட்ராய் பண்றாங்க, அழிக்கிறாங்க. பட் அது தேவனுடைய அன்பு எப்படி இருக்குது பாக்குறோம். சரி, 5வது பாயிண்ட் வரலாம். ஆனா நம்ம இது ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட்னு பார்த்தோம், அப்படிதானே? ஒரு அபூர்வ ஆக்ட் அப்படின்னா காடுடைய லவ் எப்படிப்பட்ட ஆக்ட் நம்ம பார்த்தோம். போன வாட்டி ஞாபகம் இருக்குங்களா? காடுடைய லவ் வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட் இல்ல, அதோட நேச்சர். அப்படிதானே? அவருடைய நேச்சர் தான் காடுடைய லவ். ஆனா இந்த அழிக்கக்கூடிய ஒரு காரியம் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட் அப்படின்னா அவர் விரும்புறவே இல்ல. நம்ம ஏசியால படிக்கிறோம்ல, எவ்வளவு வேணும், நம்ம எஸ்ஐக்கில படிச்சோம் போன வாட்டி, எவ்வளவு வேணும் விரும்புறதுல, அவர் அழிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும் விரும்பதான் செய்வோம். அப்ப அவர் அது பாருங்களேன், எவ்வளவு ஒரு கோட் வாசிக்கிறார், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அவரை இது பேட்டிசம் ப்ராஃபிட்ஸ்ல, while he does not delight in vengeance, he will execute judgment upon the transgressors of his law. அவரு பழி வாங்குறதுனா நியாயம் தீர்க்கக்கூடிய காரியத்தை விரும்பாமல் இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு? பாவிகளை, பிரமாணத்தை மீறினவங்க அவர் என்ன செய்ய தண்டிக்கிறாரு. இப்ப பாருங்களேன், he is forced to do this. என்ன வார்த்தை பாத்தீங்களா? He is forced to do this to preserve the inhabitants of the earth from utter depravity and ruin. In order to save some, he must cut off those who become hardened in sin. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன்ல, எப்படி அந்த மருத்துவர் இப்ப அந்த காலை கட் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, பட் they are forced to cut. அப்பதான் மற்ற உறுப்புகள் அவங்களால பாதுகாத்த முடியும், அந்த நபரை பாதுகாக்க. அது போலதான் he is forced to do this. அவருடைய நேச்சரே இல்லையா, டு preserve the inhabitants of the earth from utter depravity. முழுமையா இந்த உலகம் அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக is forced to do this. In order to save some, he must cut off. பாருங்களேன், இது போஸ்ட் இருக்கு. அடுத்தது பாருங்களேன், அடுத்ததுல எலன் ஒயிட் சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் எப்படி சொல்றாங்க பாருங்க. although God had been provoked, என்ன சொல்றாங்க? although God had been provoked அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதோடைய நேச்சரே இல்ல, மனிதர்களை அழிக்கணும் என்பது அவருடைய நேச்சர். he was forced. God had been provoked to destroy the earth by the flood, yet his mercy still encompassed the earth அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5வது பாயிண்ட் என்ன படிக்கிறோம்? அவருடைய குணத்தை பாக்குறோம். ஏதோ அதோடைய இயற்கையா உள்ள நேச்சரே கிடையாதுங்க. He was forced.
இட் வாஸ் ப்ரொவோக்ட் டு டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கடைசியா 6வது பாயிண்ட் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட்ல நன்மைகள் இருக்குதா? தேவன் வந்து தண்டிக்கிறாரு, நியாயம் தீர்க்கிறாரு, அழிக்கிறாரு. இதுல நன்மைகள் இருக்குதா? போன இதுல பார்த்துட்டோம் அப்படித்தானே? எத்தனை காரணம் பார்த்தோம் நம்ம? ஒரு 5 நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படித்தானே? 5 ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம ஒரு நன்மையை மட்டும் நான் இன்னொரு இதுல எடுத்து முடிக்கணும். சரிங்களா? இந்த இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். காஸ்பல் எழுதியிருக்குது. பிசாசுகள் கேட்கும். நாங்க பண்டிகை இடத்துல போவதற்கு எங்களை அனுமதிங்க அப்படின்னு பிசாசுகள் கேட்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பிசாசுகள் எங்க போகும்? ஆண்டவர் பிசாசுடைய ஜெபத்துக்கும் பதில் குடுக்குறாருங்க. பிசாசுகளும் ஜெபம் பண்ணுதுங்க எங்களுக்கு பண்டிகை. அப்ப காட் வந்து அனுமதிக்கிறாங்க. இப்ப இந்த பிசாசுகள் போய் எங்க போகும்? பன்றிகள் இடத்துல போகும். அந்த பன்றிகள் என்ன செய்யும்? மேட்ல இருந்து கீழ விழுந்து அந்த பன்றிகள் எல்லாமே என்ன செஞ்சிடும்னா அழிஞ்சு போயிடும். அப்படித்தானே? இந்த கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படித்தானே? இந்த கதை நீங்க பைபிள்ல இருந்து வசனம் நீங்க போட்டு வச்சுக்கங்க. நமக்கு திருப்பி போகணும்னா நேரம் ஆகும். ஆண்டவர் அங்க அந்த பன்றிகளை நியாயந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பிசாச பெர்மிட் பண்றாரு, அனுமதிக்கிறாரு. பிசாசு போய் என்ன செய்யுது? பன்றிகளை அத அழிக்குது. ஆனா அதுல ஏதாவது நன்மை இருக்குதா? அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க? அந்த ஜனங்க இவர் நம்ம வீட்டுக்கு இவர் நம்மள இவர் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இவர் போகணும்னு சொல்லி அவர அனுப்பி விட்டாங்க. அப்படித்தானே? ஆனா யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த கதைய? காட் ஏன் அவங்கள பன்றிகளுக்கு போக அனுமதிச்சாரு? இப்ப இந்த பன்றிகள்னால தான் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறா? அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? அவங்களுடைய உணவு, சாப்பாடு, சர்வைவல் எல்லாமே அந்த பன்றிகள் வழி தான் இருக்குது. அப்ப காட் அனுமதிச்சாங்க. உடனே இவங்கலாம் கோவப்படுறாங்க. கோவப்பட்டு இவரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு? பாருங்களேன். நியாய தீர்ப்புலயும் தேவனுடைய அன்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்த சொல்லி நம்ம முடிக்கலாம் பாருங்களேன். கடைசியா நான் வர்றேன். கீழ ரெட் லைன்ல நான் போட்டு பதிவு செஞ்சிருக்கேன் பாருங்களேன். டிஸ்ரா பேஜஸ்ல 338ல. பட் த பீப்பிள் ஹூ பிஹெல்ட் திஸ் வொண்டர்ஃபுல் சீன் டிட் நாட் ரிஜாய்ஸ். ஏன்னா அந்த பன்றிகள ஆண்டவரு கொல்லுதற்கு அனுமதிச்சுவார்ல. அப்ப இந்த இவங்க பிசாசு பிடிச்சவங்கலாம் மனம் திரும்பி பிசாசு பிடிச்சவங்கலாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து ரிஜாய்ஸ் ஆகவே இல்ல. சந்தோஷம் அடையல. The loss of the swine seemed to them of a greater moment than the deliverance of these captives of Satan. ஏன் அவங்க சந்தோஷம் அடையல? பிசாசு பிடிச்ச மகன் வந்து மனம் திரும்பி இருக்கிறாரே, அத அவங்க பெருசா எண்ணாம, பன்றிகள் தேவன் கொல்வதற்கு அனுமதிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க ஆண்டவர் மேல. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாருங்களேன். அவங்க இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்க. இப்போ ஆனா ஆண்டவர் ஏன் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு காரணம் டிஸ்டர்பன்ஸ் சொல்றாங்க பாருங்க. சூப்பரா இருக்கும். It was in mercy. It was in mercy to the owners of the swine that that this loss had been permitted to come upon them. கிருபையா இந்த லாஸ் அவங்களுக்கு நிச்சயமா ஒரு லாஸ் தான். அப்படிதானே? பன்றிகள் போயிருச்சுன்னா அவங்களுக்கு ஓனர்ஸ். அவங்க ஓனர் சாப்பாடு எல்லாம் வழி கிடையாது. ஏன் அப்படி அனுமதிச்சாங்கன்னா, they were absorbed in earthly things and cared not for the great interest of spiritual life. உலக காரியங்கள் அவங்க மூழ்கி இருந்தாங்க. பரலோகத்தின் காரியங்கள் அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருந்துச்சு. Jesus decided to break the spell of selfish indifference that they might accept his grace. ஆண்டவர் சுயமான காரியத்துல ஈடுபட்டிருந்த ஆர்வமுள்ள இருந்த அவங்கள அந்த விருப்பத்திலிருந்து அவங்கள உடைப்பதற்கு தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் அப்படி செஞ்சாங்களாம். பட் ரிக்ரெட் அண்ட் இண்டிக்னேஷன் ஃபார் தேர் டெம்பரல் லாஸ் blinded their eyes to the savior's mercy. ஆனா இந்த உலகத்துடைய காரியங்களை குறித்து அவங்க கவலை அடைஞ்சாங்க, கோவப்பட்டாங்கல்ல. கோவப்பட்டனால ரட்சகருடைய இரக்கத்தை பார்க்க கூடாதபடி அவங்க கண்கள் என்ன செஞ்சுச்சு? குருடாயிடுச்சு. அப்ப இட் வாஸ் இன் மர்சி. பாத்தீங்களா? அப்ப தேவன் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு காரியம் கூட முதல்ல நம்மகிட்டயும் சில காரியங்கள் இருக்கலாம். அந்த காரியங்கள் எடுக்கப்படலாம். அது கூட என்னதுதான்? இட் வாஸ் இன் மர்சி. நம்ம வேலையா இருக்கலாம், நம்முடைய பணமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்ம நேசித்து கொண்டிருக்கலாம். அதுல அப்சர்வா இருக்கலாம். ஒருவேளை காடு அத எடுத்துறலாம், அழிச்சிடலாம். அது கூட என்னதுதான்? மர்சி தான். சரிங்களா? அதுவும் அன்புதான். இப்ப பாருங்களேன். நோவா காலத்து டைம்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். நோவா காலத்து டைம்ல மழை பெய்யல, பனியும் பெய்யல. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதானே? ஏன் காட் இத அனுமதிச்சாங்க?
மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. ஏன் அனுமதிச்சாங்க தெரியுமா? எதுக்கு காட் இதெல்லாம் அனுமதிச்சாங்கன்னா, கண்டிப்பா அது காட் இயற்கை தன்னுடைய கட்டுக்குள்ள வந்து ஒரு நியாய தீர்ப்பு. அதுவும் ஒரு தண்டிச்சாங்க. அப்படிதான் மழையும் பெய்யாம அவங்க பாவத்தினால அனுமதிச்சாங்க. உண்மதான். ஆனா, உண்மையிலேயே ஆண்டவரை எதுக்கு அனுமதிச்சாங்க தெரியுமா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமம் 7ல 13, 14 பாருங்க. 2 நாளாகமம் 7, 13, 14 நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார். அப்போது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை நான் கொடுப்பேன். இந்த வசனத்தை இங்க பதிவு செய்யறாங்க. அப்ப மழை இல்லாம இருக்கும்போது இவங்க போய் தேவனோட ஆலயத்துல நின்னு ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன கிடைக்குமா? வசனம் சொல்லுது அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ ஒரு பெரிய ரிவைவல் வரும். எப்ப ரிவைவல் வரும்? அவங்க போய் ஜெபம் பண்ணணும். ஆனா எப்ப அவங்க ஜெபம் பண்ணுவாங்க? மழை பெய்யாம அடைக்கும் போது அவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. மழை பெய்யாதபடிக்கு, பனி பெய்யாதபடிக்கு காட் எதுக்கு அத அனுமதிக்கிறாங்க? அப்படியாவது அவங்க போய் அந்த சமயத்துல போய் ஜெபம் பண்ணுவாங்களா? இல்லையா? அப்ப இந்த வாக்குத்தத்தம் ஏற்கனவே குடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவங்க போய் ஜெபம் பண்ணணும். இட் வாஸ் டு இந்த கொட்டேஷன்ல பாருங்க. இட் வாஸ் டு பிரிங் டு பாஸ் திஸ் பிளெஸ்ட் ரிசல்ட் that God continued to withhold from them the dew and the rain until a decided reformation should take place. எதுக்காக ஆண்டவர் இப்படி பண்ணாங்களா? அந்த மழையும் பனியும் பெய்யாம இருக்கிறதுக்கு அவங்க நலனுக்காக. இந்த தேசத்துக்கு சேமம் ஒண்ணு நடக்கணுமே, இவங்க போய் ஜெபம் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் சீர்திருத்தம் நடக்கணுமே என்ற ஒரு காரணத்துக்காக தான் தேவன் இப்படி எல்லாம் பண்ணாங்க. பாத்தீங்களா? அப்ப தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு தண்டனை, நியாய தீர்ப்பு, அழிவு இது எல்லாமே கிருப கிருப என்பத நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். கடைசி கொட்டேஷன் கிரேட் கான்ட்ரோவர்சி 543 paragraph 3 543 paragraph 3 பாருங்க. In mercy to the world, in mercy to the world, God blotted out its wicked inhabitants in Noah's time. நோவா காலத்து ஜனங்களை தேவன் ஏன் அழிச்சாங்களா? mercy-யா. In mercy, he destroyed the corrupt dwellers in Sodom. சோத மக்களை தேவன் அழிச்சதுக்கு காரணம் in mercy. அடுத்து கடைசி பாருங்க. கடைசி லைன்ல it is in mercy to the universe that God will finally destroy the rejecters of his grace. பாத்தீங்களா? In mercy to the world. நோவா ஜனங்களை அழிச்சது. In mercy to the world சோதம் கோமரா. In mercy to the world கடைசி காலத்திலேயும் தேவன் என்ன செய்ய போறாங்க? அழிக்க போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாஸ்லயும் கார்டைய அன்பும் கார்டைய கிருபை எவ்வளவு இருக்குல்ல? அவருடைய அழிவுலையும் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லயும் எவ்வளவு அன்பு, எவ்வளவு இரக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதா? ஏன் நம்ம ஒவ்வொரு டைம்லயும் காட்ஸ்ல ஒரு வித்தியாசமான ஆங்கிள் பாக்குறோம்ல? ஏன் தெரியுமா? அந்த பாக்குறோம் தெரியுமா? எனக்கு ரொம்ப அந்த இதுல அந்த இது மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த 2வது லைன்ல இருந்து ரொம்ப பிடிச்ச அந்த கொட்டேஷன். கான்ஸ்டன்ட்லி பிஹோல்ட் ஹிம் அண்ட் யுவர் லவ் ஃபார் ஹிம் வில் டெய்லி பிகம் டீப்பர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சொல்றாங்க. அதாவது தொடர்ந்து அவருடைய அன்பை நம்ம பிஹோல்ட் பண்ணும்போது அவர் மேல இருக்கிற அன்பு நாளுக்கு நாள் என்ன செய்யுமா? ஸ்ட்ராங்கரா, டீப்பரா அது என்ன செய்யும்? மாறும். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ அன்பை நம்ம ஒவ்வொரு வாரம் படிச்சுட்டே வரும்ல. படிக்க 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 நாளுக்கு நாள் அவர் மேல இருக்கிற அன்பு எப்படி மாறும்? ஸ்ட்ராங்கரா, டீப்பரா மாறும். அந்த டீப்பரா அன்பு, ஸ்ட்ராங்கரான அன்பு நம்ம உறவுகளையும் நேசிப்பதற்கு அது என்ன செய்யும்? உதவி செய்யும். அப்ப மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னா தேவ அன்புல நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்கரா, டீப்பரா வளரும் பொழுது அந்த அன்பு நம்ம மற்றவரை நேசிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அப்ப does God destroy? உங்களுக்கு புரிஞ்சா? அந்த 6 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சா? ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம ஒரு ஆன்சரா நம்ம அப்படிதானே? அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த கோகாத் அவங்களை குறித்து நம்ம படிக்க போறோம். அவங்களை படிக்க அந்த அதுல ரொம்ப அழகா தேவன் அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னு படிக்க போறோம். காட்ஸ் லவ்வையும் பார்க்க போறோம். அதே நேரத்துல தேவன் அவங்களை ஏன் தண்டிச்சாங்க என்பதையும், அதுல காட் அழிப்பாங்களா என்பதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. சரிங்களா?